தன்னை காத்து கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னடா 5-6 பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கிறா, அவர்களிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று திருப்பி வந்து தாக்குதல் நடத்துறாரு. வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் மேல தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய சொல்லி நாம பேசுறோம். ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்ன வேலை பார்த்திருக்குன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காணொளி இருக்கு, ஒரு தனி மனிதரை 5-6 பேர் சூழ்ந்து நின்று தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். அவங்க மேல வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்தி இருக்கணும். அவர்களை சிறைப்படுத்தாம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைப்படுத்துறாங்கன்னா அதிகார திமிர்ல தானே செய்யறாங்க. இது அப்ப அதிகாரம் தங்கள் கையில் இருக்கு, அதிகாரம் தங்கள் வசம் இருப்பதால இந்த திமுக நாங்க நினைக்கிறத தான் செய்வோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக யாராவது விமர்சனத்தை முன்வைத்தால் எங்க ஆளுங்களே உங்களை தாக்குனாலும் கூட நாங்க உங்க மேலதான் நடவடிக்கை எடுப்போம், உங்களை தான் கைது பண்ணுவோம், உங்களை தான் சிறையில் அடைப்போம். ஏன்னா அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்றைய நாள் நாம நம்முடைய இன விடுதலை வலையொலியில ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருந்தோம். அந்த காணொலியில வந்து டிஜிபி அலுவலகத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தாக்கியிருந்தாங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தார். கிட்டத்தட்ட 5-6 நபர்கள் சேர்ந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருந்தாங்க, செருப்பால் அடிச்சிருந்தாங்க, செருப்பு எடுத்து வீசியிருந்தாங்க. அந்த காணொலியை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன காரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குதலுக்கு உட்படுத்தினாங்கன்னா அதற்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க. கட்சி தலைவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து தாக்கி பேசுகிறாருங்க, விமர்சனம் பண்ணி பேசுகிறாருங்க, அதனால் அது எங்களுக்கு பொறுக்கலைங்க, அதனால் நாங்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குதல் நடத்தினோங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பல பேர் எழுதுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே போல எங்கள் கட்சி தலைவரை தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் மீண்டும் இது போல பேசுனீங்கன்னா அது யாரா இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் எழுதி வராங்க. முக்கியமா அண்ணன் திருமாவளவன் அவர்களே அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகத்தில் வந்து கருத்தை வந்து கருத்தால தான் எதிர்கொள்ளணும். இப்போ எதிர்கருத்து கொண்டவர்கள் நம் மேலே எவ்வளவு அவதூறு சொற்களை பயன்படுத்தி விமர்சித்தாலும் கூட நாம கருத்தியலாக தான் அதை எதிர்கொள்ளணும். அவர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அது போலலாம் செய்யறது அது அராஜகத்தனம்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்காருங்க, அவரே எழுதியிருக்காரு. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் எல்லாம் கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாமல் தற்போது வன்முறையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய காணொலி சமூக வலைதளத்தில் இருக்கு. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அவரிடம் பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் வந்து செயல்பட்டாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. அந்த இடத்துல தற்காப்புக்காக தன்னை காத்து கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்னடா 5-6 பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கிறா, அவர்களிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று திருப்பி வந்து தாக்குதல் நடத்துறாரு. நாம என்ன சொன்னோம்னா நேற்றைய காணொலியில பட்ட பகல்ல ஒரு கட்சியுடைய தலைவர் மேல அதுவும் டிஜிபி அலுவலகம் பக்கத்திலேயே தாக்குதல் நடத்துறாங்க. இது வந்து நீங்க சாதாரணமா கடந்து போகக்கூடாது, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு நாம பேசியிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த தாக்குதலுக்கு தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நாம வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் மேல தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய சொல்லி நாம பேசுறோம். ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்ன வேலை பார்த்துருக்குன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பறையற்குரிய தலைவரை விமானம் கூட்டி போறாங்க. பார்த்துக்கலாம். யாரு பாதிப்புக்குள்ளாகி இருக்காரோ அவரையே காவல்துறை அதிகாரிகள் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. அடிச்சவங்களை கைது பண்ணாங்களா காவல்துறை அதிகாரிகள் நீங்க கேட்டீங்கன்னா அடிச்சவங்களை கைது பண்ணலங்க. அடிச்சாங்க பார்த்தீங்களா, தன்னை தற்காத்து கொண்டு திருப்பி தாக்க முயன்றார் பார்த்தீங்களா, இவரை கைது பண்ணி வச்சிருக்காங்க.
அப்ப இதற்கு பேர் என்ன நீங்க கேட்கலாம். இதற்கு பேர் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் இப்படிதாங்க செயல்படுது. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் இந்த ஆட்சியாளர்கள் ஒருபோதும் நிற்பதில்லை என்பது இதெல்லாம் நமக்கு சான்று. நீங்க யோசிச்சு பாருங்க. காணொளி இருக்கு, ஒரு தனி மனிதனை 5-6 பேர் சூழ்ந்து நின்று தாக்குதல் நடத்துறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். அவங்க மேல வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்தி இருக்கணும். அவர்களை சிறைப்படுத்தாம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைப்படுத்துறாங்கன்னா அதிகார திமிர்ல தானே செய்யறாங்க இது. அப்ப அதிகாரம் தங்கள் கையில் இருக்கு, அதிகாரம் தங்கள் வசம் இருப்பதால இந்த திமுக நாங்க நினைக்கிறத தான் செய்வோம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக யாராவது விமர்சனத்தை முன்வைத்தால் எங்க ஆளுங்களே உங்களை தாக்குனாலும் கூட நாங்க உங்க மேலதான் நடவடிக்கை எடுப்போம், உங்களை தான் கைது பண்ணுவோம், உங்களை தான் சிறை அடைப்போம். ஏன்னா அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு என்ற திமிருல, ஆணவத்துல நேற்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதே போல நேற்றைய நாள் இரவு நேரத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதுவே இந்த திமுக காரங்களை இரவு நேரத்தில் கைது செய்திருந்தா, ஐயோ என்னை அடிக்கிறாங்களே, அம்மா என்னை கொல்றாங்களே, ஐயோ என்னை காப்பாத்துங்க, போலீஸ் என்னை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கருணாநிதி போல கத்திரிப்பாங்க. ஆனா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதை தைரியமா எதிர்கொண்டு பாருங்க திராவிட மாடல் ஆட்சி எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பாருங்க, பாதிக்கப்பட்ட என்னையே அவங்க கைது செய்யறாங்க, சரிங்க இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு துணிச்சலோட அவர் கைதாயிருந்தாரு. முக்கியமா திமுக காரங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து நீங்க திருந்தணும். முக்கியமா அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அடிக்க வந்தாங்க, அவர்களை கைது செய்யல, தடுத்து திருப்பி தாக்க முயன்றாரு, தன்னை தற்காத்து கொள்ள முயற்சி செய்தாரு, அவரை கைது செஞ்சிருக்கீங்களே இதெல்லாம் சரியானு கேட்டிருக்காரு. அதே போல இந்த ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க. ரொம்ப நாள் அந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையிலே இருந்து விடாது, ஒரு நாள் எங்க கைக்கு வரும். அந்த அதிகாரம் உங்க கையிலிருந்து வீழும் போது நீங்க பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க, எதிர்கொள்வீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஆட்சியின் கீழ் நாம வாழ்ந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இருக்கையில மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குங்க? ஆதாரம் இருக்கு, காணொளி பதிவு இருக்கு. காணொளி பதிவு இருந்த போதும் கூட பாதிக்கப்பட்டவரையே இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரிகள் தண்டிக்கிறார்கள் என்றால் ஆதாரம் இல்லைன்னா இவர்கள் என்ன கூத்து ஆடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இவர்களுடைய அரசியலே ஒரு கேடுகட்ட அரசியலுங்க. ஒரு கேடுகட்ட அரசியலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா பாதிக்கப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையே கைது செய்திருக்கக்கூடிய தமிழக காவல்துறையின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.